என்ன சொன்னா உட்காந்து பொம்மை படத்தை போய் பார்த்துட்டு இருக்கா? என் பிள்ளைகளும் என் நேரமும் ஏதான் பார்த்துட்டு கிடக்குங்க. இப்போ நீயும் ஏதான் பார்க்குற? ஆமாக்க, எங்கள் வீட்லேயும் பூ மாதிரி ஏதான் பார்த்துட்டு கிடப்பா. அவள் பார்க்குறத பார்த்து பார்த்து இப்போ நானும் ஏதான் பார்க்குறேன். ஆமாம், இந்த சீரியலை பார்க்கலான்னு தான் பார்ப்பேன். இந்த பிள்ளைகள் பார்க்கவே விடாது. நமக்கு அதை பார்த்தா தலைவலி வந்து போகும். நாளைக்கு என்ன நடக்குமோன்னு யோசிச்சு நமக்கு தான் தலைவலி வரும். அதை அந்த சீரியலெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இப்போ விட்டாச்சு. இப்போ இந்த பிள்ளைகள் பொம்மை படம் பார்க்குறத பார்த்து நமக்கும் அதே பழகி போச்சு. ஆமாக்க. ஏக்கா, அது யாரு? வசந்தி குரல் மாதிரிலாம் கேட்குது. வசந்தி வா. ஏக்கா, என்ன பண்ணுறிய? என்ன பண்ண போகிறேன்? கறி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதான் சமைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்கேன். இந்த இழுவையோட பஞ்சாயத்தில் நின்றுட்டு இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு கறி கிடச்சிருக்குமா? பேசாமல் தக்காட்ட பிட்டை போட்டு மத்தியான சாப்பாடை இங்கேயே முடிச்சிடணும். ஏக்கா. என்ன வசந்தி, சமைச்சு முடிச்சிட்டீங்களா இல்லை அரைக்குறையா சமைச்சிருக்கீங்களா? சமைச்செல்லாம் முடிச்சாச்சு காலையிலேயே. இந்த பிள்ளைகளுக்கு எடுத்துருந்தானே கறி வாங்கிட்டு வந்தேன், அதை தான் உட்காந்து பொறிச்சிட்டு கிடக்கேன். ஓ அப்படியா? ஏன் வசந்தி? அது ஒன்றும் இல்லைக்க, காலையில் நான் சோறு பொங்கலை, இந்த பிள்ளைக்கு ஒரு சேமியா பாக்கெட் கிடந்துச்சு, அதை கிண்டி அனுப்பிச்சி விட்டேன். அந்த மனுஷனை கிடக்க கஞ்சியை குடிக்க சொல்லியாச்சு. நான் தான் மத்தியானம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா? மதியானத்துக்கு நீ சமைக்கலையோ? ஆமாக்க. சரி, இப்போ இதில் என்ன இருக்கு? எங்கள் வீட்டில் சாப்பிடு, அவ்வளோதானே. கை ஒரு வழியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டாம்மா. இந்நேரம் இந்த சின்ன பொண்ணு கிறுக்கி இருந்திருந்தா என்னத்தனாலும் இடக்கே கிடந்து பேசி என்ன சாப்பிட விடாம ஆக்கியிருப்பா. அவன் இல்லாத இடத்துல தான் நம்ம காரியங்கள் அவ்வளவும் நிறைவேறுது. என்ன வசந்தி அமைதியா இருக்க? சாப்பாடு வேண்டாமா? ஐயே, என்னக்க நீங்க இப்படி சொல்லிட்டிய? ஏன் சொன்னா எதுவும் தப்பா சொல்லிட்டனோ? அப்படி இல்லக்க, சூரியன் கூட ஒரு நாளைக்கு லேட்டா உதிச்சிருங்க, ஆனா நம்ம வசந்தி ஒரு நாளும் சாப்பாடு வேண்டான்னு சொல்லவே மாட்டா. என்ன வசந்தி, எதுக்குக்கா தேவையில்லாமலாம் பேசுறிய? நீங்க கண்டியில வேணா வேணான்னு சொல்ல மாட்டேன்னு நான் வீட்டுல பொங்கலன்னு சொன்னேன், அவைய தாரேன்னாவ. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம இடையில கடந்து என்னமோ பேசிட்டு கிடக்கிய. ஏன் உங்களுக்குலாம் சோறு போட்டா திங்க மாட்டீங்களோ? மோந்துதான் பாப்பீங்களோ? ஏம்மா, நாங்களும் சோறு போட்டா திம்போம், ஆனா இப்படி எல்லாம் வீட்டுல பொங்கலன்னு சொல்லி யார் வீட்லயுமே நிக்க மாட்டோம். ஆமா, நீங்க பெரிய ஞானி. காமாச்சேக்க. என்னம்மா வசந்தி? ஏக்க, காலில இருந்து வேலை பார்த்து ஒரே டயர்டா இருக்குக்க. சீக்கிரமா சாப்பாடு போட்டுவாங்க சாப்பிட. என்ன 4 முடி? கடவுளே, இந்த குரங்கு எப்ப இங்க வந்துச்சு? இனி நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஒரு வாய் சோறு திங்கிறதுக்குள்ள என்ன வறுத்து வராளுவம்மா. இவளுக்குலாம் வீடு வாசலே இருக்காது போல, எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே தான் திரியிறா. சி, இவள ஒரு பொம்பளையா? என்னக்க கூப்பிட்டா அணக்கமே இல்லாம நிக்கிறிய? என்ன சொல்லு. ஏங்க, நான் பாசமா தானே பேசுறேன், ஏன் இப்படி வெடிச்சு விடுறிய? சொல்லு அம்மா. அவன் அவனுக்கு பசி வந்து காதெல்லாம் அடைச்சு போய் கிடக்கான். இப்பதான் இவன் 4 முடி 8 முடின்னு பேசிட்டு கிடக்கா. ஏங்க, வீட்டுல சாப்பிடாமே வந்திய? எங்க சாப்பிட? சமைச்சாதானே சாப்பிட முடியும். நான் தான் சமைக்கவே இல்லையே. காலையில இருந்து வேலை பார்த்து ஒரே டயர்டா இருக்கு. நீ வேற என் உயிரை வாங்காம கொஞ்ச நேரம் இரு சின்ன பொண்ணு. அப்படி என்னக்க வேலை பார்த்திய? உமா வீட்டுல போய் அந்த அண்ணனை பத்தி போட்டு விட்டிய, அது ஒண்ணுதான் காலையில இருந்து நீங்க பண்ண வேலை. வேற என்ன வேலை பார்த்துட்டிய? சின்ன பொண்ணு, தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன். என் வீட்டு வேலையை நான் தானே பாக்குறேன், நீயே வந்து பாக்குற. வீட்டுல காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு கிடக்கா. நீங்க படக்குன்னு போங்க, போய் ஒரு 4 கறி துண்டு எடுத்து வச்சு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. இந்த போறேன் வசந்தி, இன்னும் கொஞ்சம் பொறிக்க வேண்டியது இருக்கு, பொறிச்சிட்டு உனக்கு போட்டு வரேன். எதுக்குக்கா இந்த 4 முடிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறிய? ஏன் சின்ன பொண்ணு, அவன் தான் சமைக்கலன்னு சொல்றான்ல, நீயும் சாப்பிடு. எல்லாரும் இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்லயே சாப்பிடுங்க, அவ்வளவுதானே. இல்லக்கா வேண்டாம், எங்க மாமியார் கிளவி எதையாச்சும் ஆக்கி வைக்கும்னா கொஞ்சம் லேட்டா போய் அங்க சாப்பிட்டுக்கிடுவேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, ஏதோ அடுத்த வீட்டை சொல்ற மாதிரி பேசுறா. ஆமா உமா, ஏன் இப்படி நிக்கிறா? உமா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? குண்டச்சி, கறின்னு கேட்டதுல இருந்து என்ன பசிக்குது வயிறு. சாப்பாடை போட்டு கொண்டு வா நானும் வாய் விட்டு 4-5 தடவை சொல்லிட்டேன். போய் சாப்பாடை போட்டு எடுத்துட்டு வருவாளா? இங்க நின்னுகிட்டு அவையே உம்முன்னு இருக்கா, இவையே கம்முன்னு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. சிக்கன் வாசனை மூக்க தொலைக்குது. போயிட்டு வருவான்னு பார்த்தா பேதி எடுப்பா இங்கேயே நிக்கிறாளே. அவகிட்ட கேட்டாலும் பதில் வராது. ஏன், என்னாச்சு? வேற என்ன இருக்கும்? இந்த வசந்தி தான் 1க்கு 2 சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்பா, அதனாலதான் அவ சோகமா இருக்கா போல. ஏங்க, உங்களுக்கு இருக்கே முடியல? நான் சொன்ன உடனே அவ கேட்டு கிழிச்சிருவாளாக்கும். அவதான் நான் சொன்ன எதையுமே நம்பலையே. ஏமா, என்ன நடந்துச்சாது சொல்லுங்கம்மா. நீங்களா உங்களுக்குள்ள புதிரை போட்டு பேசிக்கிறிய? அது ஒண்ணும் இல்லக்க, 4 முடி போய் போட்டு விட போறேன்னு சொல்லிட்டு போச்சுல்ல. அந்த அண்ணே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனதா 4 முடி கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி போட்டு விடுறதுக்காக போச்சு. அதுக்கப்புறமா நான் இடையில புகுந்து அப்படிலாம் இல்ல, அவரு ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போயிருக்காரு, நீ எதுவும் நினைக்காதேன்னு சொன்னேன். இவளும் சரின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டா. கடைசியில பார்த்தா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது செல்வானனும் வைக்க போறோம் சேர்ந்து ஜோடியா வந்தாவ. அந்த ஆளை இவளுக்கு பார்த்த உடனே தலைக்கு ஏறிடுச்சு. அவ பார்த்துட்டு கூட விட்டுருப்பா போல. அந்த அண்ணன் தான் சும்மா இல்லாம அவளுக்கு வாய் சரியில்லையா, அதனால அவளுக்கு கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு போல. வெறும் சாப்பாடு இல்லக்க, கொத்து பரோட்டா. அந்த வைக்க போரு வாய் சரியில்லை, நல்லா இல்லை
அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வாங்கிட்டு வந்து தாரதுக்கு ஒத்த கால நிக்காங்க. நம்ம சொன்னா ஒரு இடமும் போக மாட்டான். அந்த லேப்டாப் ஒன்று தூக்கி மடியில வச்சுக்கிட்டு தட்டிட்டே இருப்பான், ஒரு வேலையும் பார்க்க மாட்டான். சரி விடுமா, அவன் உதவி செய்யதானே போயிருக்கான், நல்லா செஞ்சான் உதவி. அவனை பார்த்தாலே எரிச்சலா வருதுக்க. சரி நீ அதுக்கு என்ன பண்ண? அதை என்கிட்ட கேளுங்கக்க. சொல்லு சின்ன பொண்ணு. தூக்கி போட்டு ஒரே மிதி. சின்ன பொண்ணு என்ன சொல்றா? ஆமாக்க, இவ பேசிக்கிட்டே தான் இருந்தா. அந்த வைக்க போற தேவையில்லாம இடையில பூந்துக்கிட்டு அது இதுன்னு குழப்பினாலா. என் ஃப்ரெண்டு அப்படித்தான் செய்வான், உனக்கு என்ன அப்படிலாம் ஓவரா பேசினா. அந்த ஆளை வைக்க போறக்கு தூக்கி போட்டு 2 மிதி, அந்த அண்ணனுக்கு 2 மிதி. ஏ கடவுளே, அடிச்சிட்டு வந்துதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாளா? அதுக்கு ஏங்க உங்க வாய் எப்படி கொகை மாதிரி திறந்து வச்சிருக்கிய? இவ வேலைய பாரு சின்ன பொண்ணு, தேவையில்லாமல என்ன பத்தி பேசாத. இப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கு? இப்படித்தானே நீங்க வந்ததுல இருந்து என் உயிரை வாங்கிட்டு கிடக்கிய. போ அம்மா, உங்ககிட்ட மனசு பேசுவானா? அவனுக்கு வந்தாதான் தெரியும். உங்களை அவ சொல்லவும் மட்டும் உங்களுக்கு குத்துது. என்ன மட்டும் நீங்க என்ன வேணாலும் பேசலாம், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன 4 முடி ஒரேடியா தொண்டையா திறக்குறிய? ஏப்பா இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. சரி இப்ப அவனை எங்க? வைக்க போரு வீட்டுக்கு போயிருச்சு, அந்த அண்ணன் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. சரி உமா விடு, அதுக்கு எதுக்கு இப்ப சோகமா இருக்க? நீ தானே அவனை தூக்கி போட்டு மிச்சிருக்க. எரிச்சலா வருதுக்க இந்த ஆளோட. யாராச்சும் ஒருத்தர் வந்து குறை சொல்ற மாதிரியே வச்சிருக்கான். அதுவும் இந்த 4 முடி இன்னைக்கு 1க்கு 2 போட்டு விட்டு வருதுக்க எங்க வீட்டுல. எல்லா அவளுக்கும் நம்ம தான் கண்டு தெரியும். இவ்வளவுலாம் பெரிய நியாயக்காரி மாதிரி தான், நம்ம மட்டும்தான் ஏதோ கொடுமைக்காரி மாதிரி பேசுவாளுவ. 1000 தான் இருந்தாலும் தங்கச்சியா போயிட்டாலே நல்லா இருந்துட்டு போட்டுமே நினைச்சது ஏன் தப்பா? சி, இனிமே எவ்வளவுக்கு நல்லதே நினைக்க கூடாது. அவ புத்தியே அப்படித்தானே, நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? இவளா ஒரு மனசியா எங்க கிட்ட வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தா போட்டு விட போறேன்னு. நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், சொன்னதை கேட்கவே இல்லை. ஏன் தான் இது இப்படி இருக்கோ? என்ன ஒரேடியே கடந்து எல்லாம் சுத்தி சுத்தி என்னைய அடிக்கிறிய? இப்ப நான் என்ன பண்ணிவிட்டேன்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே ஒரு விஷயம் சொன்னேன். 4 முடி தயவு செஞ்சு வாயை திறக்காத. ஏற்கனவே நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். சரி உமா விடு, ஒரேடியே அவளை போட்டு திட்டாத. அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, விடுங்க எல்லாரும். பாருங்கக்க, எல்லாவளும் சேர்ந்து என்னதான் சுத்தி சுத்தி அடிக்கிறாளுவ. ஏதோ உங்க கண்ணுக்காச்சு நான் பாவமா தெரிஞ்சிருக்கனே. இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணாத வசந்தி. இனிமே அவ வாழ்க்கைய அவளுக்கு பார்க்க தெரியும். நீ தேவையில்லாமல யாரை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத. குண்டச்சி இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாலா? எல்லாரும் இவ பண்ற அட்வைஸை கேட்டணும். இவ சொன்ன உடனே வாயை மூடிடணும். அதுக்காக குண்டச்சி என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவா. எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாம என்ன பத்தி பேசுறிய? ஏமா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலாமா? விடுங்க. ஏக்கா நீங்க அதை கண்டுக்காதீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்கக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துடணும்ல, போங்க. ஆமா சின்ன பொண்ணுன்னு அதை மறந்துட்டேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடை கொண்டுகிட்டு ஓடணுமே. சரி இரு நான் வாரேன், ஒரு 10 நிமிஷம் இருங்கம்மா. அதை பொறிச்சு வச்சுட்டு உங்க காப்பி டீ ஏதாச்சும் போட்டுட்டு வரேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க வீட்டு வேலையை பாருங்க. இவ ஒரேடியே நல்லவளா மாறிடுவா. இவளுக்கு வேணாம்னா பேசாம இருக்க வேண்டியதானே. இருக்கவே எல்லாத்துக்கும் சேர்த்து இவளே பதில் சொல்லிடுவா. இல்ல சின்ன பொண்ணு, ஒரு 10 நிமிஷம் இரு, நான் எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா காப்பி எல்லாம் வேண்டாம், அதான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தரேன். நீ இல்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, ஒரேடியா சாப்பிடுவோம். இனி என்னத்த காப்பியை குடிக்க? போகும்போது வேணா காப்பி குடிச்சுக்கலாம். 4 முடி இப்ப யாரு உங்களுக்கு சாப்பாடு தரேன்னு சொன்னா? நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். நான் காமாச்சியக்கட சொல்லிட்டு அவையே சரின்ட்டாவ. நீ தேவையில்லாமல இடையில கடந்து எதையும் குழப்பி விடாத. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்லயே சாப்பிடுங்க. ஏக்கா அதெல்லாம் வேண்டாம்க்க, நான் மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுடுவேன். சும்மா இரம்மா, நீ சாப்பிடுங்க. ஏக்கா எனக்கெல்லாம் வேண்டாங்க. எவளுக்கு சாப்பாடு வேணுமோ அவளுக்கு போட்டு அனுப்புங்க. எனக்கெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டுல சாப்பாடு இருக்கு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுடுவேன். ஏமா ஒவ்வொருத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் தான் உயிர் வருது. எதுக்கு உனக்கு உயிர் போயிட்டு உயிர் வருது? ஏன் உங்களுக்கு சாப்பிட்டா என்ன? அவையே தான் சாப்பாடு போடுறவள சாப்பிட வேண்டியதானே. என் வீட்டுல பொங்கனதை என்ன செய்ய? குப்பையில கொண்டே தட்ட முடியும்? எது குப்பையில கொண்டே தட்டுறிய? அதை உங்க வீட்டுல மாடு வளர்க்குறீல, அதுக்கு போட வேண்டியதானே. ஆமா நான் பொங்கி பொங்கி மாட்டு கொண்டே கொட்டியேன். சொந்த மாட்டுக்கு சோறு போடுறதுக்கே இப்படி கஞ்சத்தனம் பண்றீங்களே, நீங்களே எப்படி உருப்பட? வசந்தி, நான் மாட்டுக்கு என்னென்ன போடணுமோ போட்டு தான் வளர்க்குறேன். நீ தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் தலையிடாத. பொண்ண மாதிரி ஒருத்தையே நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. நீ சொந்த பிள்ளைக்கே உருப்படியா சமைச்சு போட மாட்டா, நீ எல்லாம் நான் மாட்டை பாத்துக்கிறத பத்தி பேசுவா. ஏக்கா அவையே சண்டை போடட்டும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சின்ன பொண்ணு. குண்டச்சி எப்படி சொல்லிட்டு போறா பாரு. சரி சின்ன பொண்ணா, இங்க என்ன வேலை குழப்பம் இல்லாம சண்டை போட்டு கிடக்கும்? இந்த சொர்ணா சொன்னதுக்கு இவளை ஏதாச்சும் சொல்லி திட்டுவான்னு பார்த்தா சரி சின்ன கொண்டு போறா. உமா போய் உட்காரு போ. சரி சின்ன பொண்ணு, மனசே சரியில்லை சின்ன பொண்ணு. சரி போ, அந்த நேரம் தூக்கி போட்டு துவைச்சிட்டு உனக்கு மனசு சரியில்லாம போயிடும். இதெல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். இப்ப அடிச்சு புட்டு ஏன் அடிச்சோன்னு கவலைப்படுறா? சின்ன பொண்ணு, நான் அடிச்சதுக்காக கவலைப்படல, பிறகு கம்மியா அடிச்சிட்டமேன்னு கவலைப்படுறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கடைசியா போடுற எல்லா வீடியோஸுக்குமே உங்களோட ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எப்பவும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பன்ச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பன்ச்சேரி ஃபேமிலியில ஒரு மெம்பரா மாறிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.